விஜய் அண்ணா, உங்களுக்கு என்ன பழி வாங்கணும்னா நான் என் வீட்டில் இருப்பேன், இல்லைன்னா என் ஆஃபீஸில் இருப்பேன். என்ன வேணாலும் பண்ணுங்கள், ஆனால் அவங்கள விட்டுருங்க. ஓ, நீங்கள் பனையூரை விட்டு வெளியே வர மாட்டீங்கல்ல? நான் இன்னும் உயிரோடு தான் இருக்கேன். நான் வேணா பனையூர் வரேன். என்னை திட்டின மாதிரி தான், மக்களை திட்டின மாதிரிலாம் யாரையும் உள்ளே இழுத்து போட மாட்டேன். ஒரு பெண்ணுக்கு சோஷியல் மீடியாவில் முக்கியமாக எவ்வளோ மரியாதையும் எவ்வளோ மதிப்பும் எவ்வளோ பாதுகாப்பும் உங்கள் ரசிகர்கள் மத்தியில் இருக்குன்றத அந்த வீடியோ கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனை டைம் இருந்தால் படிச்சு பாருங்க. விஜய் சார் என்ன டயலாக் சொன்னாங்களோ அதே மாதிரி நான் ஆஃபீஸில் தான் இருப்பேன், வீட்டில் தான் இருப்பேன், வந்தால் தில்லு இருந்தால் வந்து மோதி பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த தங்கச்சி ஏதோ தெரியாமல் ஏதோ சொல்லியிருக்காங்க. அதனால் ஜூலி அவர்கள் சார்பாக நான் எனது வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தயவு செஞ்சு அந்த மாதிரி அந்த தங்கச்சி யாரும் திட்டாதீங்க. அப்படி நீங்கள் திட்டுனீங்கனாக்க அன்னைக்கு வந்து நீங்கள் ஒரு குட்டி கதை ஒன்று சொல்லியிருக்கீங்க, ஜல்லிக்கட்டு புல்லுக்கட்டு அப்படின்னு சொல்லியிருப்பீங்க போல். அது சொன்னது வந்து நம்ம பிக் பாஸ் ஜூலின்னு சொன்னாதான் உங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு இன்னொரு பேர் இருக்குது, ஜல்லிக்கட்டு ஜூலி அப்படின்னு சொல்லுவாங்க. நிறையா பேர் ஜூலி அவர்களை திட்டுறீங்க. அவங்க ஏதோ அதை ஜல்லிக்கட்டு புல்லுக்கட்டுன்ற அதை மாற்றி புரிஞ்சுக்கிட்டு அவங்கள எல்லாரும் சோசியல் மீடியாவில் வசைப்பாடிட்டு இருக்கீங்க. இந்த நேரத்தில் ஜூலி அவர்கள் சார்பாக, பிக் பாஸ் ஜூலி அவர்கள் சார்பாக, ஜல்லிக்கட்டு ஜூலி அவர்கள் சார்பாக நான் மனமார்ந்த வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களுக்காக மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா அந்த தங்கச்சி மன்னிப்பு கேட்குற மாதிரி தெரியல.